பாமக நிறுவனர் ராமதாஸ் நாளை காலை 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக உடனான கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 6 மணி அளவில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து இன்று தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட செயலர் கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இறுதியாக டெல்லி தலைமையோடு தான் நம்ம கூட்டணி களப்பணியாற்ற தயாராக இருங்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலர் மற்றும் உயர்குழு கூட்டத்துடன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை பாமக நிர்வாகிகளோடு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக எத்தனை தொகுதிகள் மற்றும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு பேசியதாக கூறப்படுகிறது. அதில் பாமகவிற்கு தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு 10 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு பதவியும் மற்றும் மத்திய மந்திரியும் வழங்கப்படுவதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உறுதியின் அடிப்படையிலேயே தற்போது இந்த பாஜக மற்றும் பாமக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது பாமகவுடைய ஒரு பாஜகவுடன் கூட்டணி என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் காலை இதற்கு முழு அறிவிப்பு என்பதை பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து நாளை காலை 6 மணிக்கு செய்தியாளர் சந்திக்கிறார். பிறகு கூட்டணி குறித்து அறிவித்த பின்னர் சேலத்தில் உள்ள பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அந்த கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.